ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி தான் இந்த பானிபூரி பார்க்குறவங்களுக்கு, இந்த பானிபூரி லவர்ஸ்க்கு எப்படிதான் இருக்கும்னு தெரியல. அதை பார்க்கும்போது உடனே சாப்பிடணும்னு தோணும் போல. அன்னைக்கு வெளியே போக வேண்டியது இருந்தது. சரி, போகும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் டீ மட்டும் வாங்கிக்கிட்டேன். தங்கச்சியும் டீ போதும்ட்டா. இப்போ என் தங்கச்சியை கூட நான் கொஞ்சம் திருத்திட்டே, இப்போ பானிபூரி கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என் பையன் மாறிட்டான். எங்க போனாலும் என்னடா வேணும்னு கேட்டா நான் பானிபூரி சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். ஹோட்டலுக்கு போனா அங்க கேட்டா கூட எனக்கு பானிபூரி போதும் அப்படிங்கிறான். அந்த அன்னைக்கு போயிருக்கும் போதும் அதே மாதிரி தான் பானிபூரி வாங்கிட்டு இப்போ அதெல்லாம் எப்படி உள்ள போடணும், எப்படி அந்த பானி ஊற்றணும், எப்படி சாப்பிடணும்னு எல்லாமே கற்றுக்கிட்டான். இப்போ நம்ம பண்ணி கொடுக்குறதுன்னு சொன்னால் கூட அதை வேணான்னு சொல்லிட்டு அவரே பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. என் தங்கச்சி கிட்ட ஒன்னால தான் அவன் கெட்டு போயிட்டான். பாரு இதெல்லாம் சாப்பிட்றான். ஏன்னா நான் வந்துட்டு பானிபூரி சாப்பிட மாட்டேன். என் வீட்டுக்காருக்கு அது பிடிக்குமாம்மா, அதுவே எனக்கு நேற்று தான் தெரிஞ்சது. வழக்கமாக நாங்கள் போகும்போதெல்லாம் காளான் தான் சாப்பிடுவோம். நான் பானிபூரி எனக்கு பிடிக்காதனால அவருக்கும் பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்டால் அவரும் நேற்று என்னன்னா, இல்லை எனக்கு பிடிக்கும், அக்கா சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. என்னடா இது ஒரே டைம்ல இவ்வளோ ஷாக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.